இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று மோசே ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து 40 ஆண்டுகள் அவர்களோடு கூடவே இருந்து யோர்தானின் சமவெளி வரைக்கும் கொண்டு சேர்த்ததை குறித்து கர்த்தர் உங்களை எம்மட்டும் சுமந்து கொண்டு வந்தார் என்று மோசே சொல்லுகிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை தன்னுடைய மார்பிலை சுமப்பாள் என்றும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமப்பான் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். கழுத்தில் தோளில் சுமந்து கொண்டு வந்திருப்பதை நாம் பார்த்து இருக்கிறோம். அதே போல் கர்த்தர் அவர்களை அந்த வனாந்தரத்திலே 40 வருஷமும் அவர்களோடு கூடவே இருந்து பகலிலும் இரவிலும் மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக இருந்து வானத்து மன்னாவை ஆகாரமாக கொடுத்து கண் மலையிலிருந்து வருகிற தண்ணீரினாலே அவர்களை திருப்தியாக்கி அவர்கள் கேட்கிற போதெல்லாம் காடைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் பராமரித்து சுமந்து கொண்டு வந்த தேவன். யாக்கோபின் சந்ததியாராகிய இஸ்ரவேல் ஜனங்களை தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், அதாவது ஆபிரகாமை தெரிந்து கொண்ட நாள் முதல் அவர்களோடு கூடவே இருந்து அவர்களை வழி நடத்தி அவர்களை பாதுகாத்தது போல கர்த்தர் நம்மையும் தாயின் வயிற்றிலே நாம் தோன்றினது முதல் நம்மை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஒரு தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை உற்பத்தி ஆனதிலிருந்து தாய் தான் அதை சுமக்கிறாள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கு ஆண்டவர் தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் நான் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்திலே உற்பத்தியானது முதல் த டே 1 நான் உங்களை ஏந்தினேன், உங்களை தாங்கினேன், உங்களை சுமந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் மாத்திரம் நம்மை ஏந்தவில்லை, தாங்கவில்லை என்றால் கர்ப்பத்திலேயே நாம் கரைந்து போயிருப்போம். ஏந்தி தாங்கி சுமக்கிற தேவனாக, நம்மை பாதுகாக்கிற தேவனாக, பராமரிக்கிறவராக, நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நல்வழி நடத்துகிற தேவனாக நம்மோடு கூடவே வருகிறார். சங்கீதம் 22 கர்ப்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, என் தாயின் முளைப்பாளி நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினீர் என்று தாவீது சொல்லுகிறான். குழந்தையாக இருக்கும்போது தாய் சுமப்பாள், சற்று வளரும்போது தகப்பன் தோளிலே சுமப்பார். நமக்கு தாயாக தகப்பனாக இருப்பவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்பவும் வந்து நம்மை அழைத்து செல்வேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்மை சுமக்கும் தேவன் ஒருவர் உண்டு. இது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் எங்களை ஏந்தி தாங்கி கர்ப்பத்திலிருந்து எங்களை எடுத்து மார்பிலே ஏந்தி தோளிலே சுமந்து கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கரம் பிடித்து எங்களை வழிநடத்தி எங்களுடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட் வரைக்கும் எங்களோடு கூடவே இருந்து வழிநடத்துகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்து பாதுகாக்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.